ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ். நம்முடைய பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய யூனிட் 1 மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் இந்த கான்செப்டை நம்முடைய லேபில் ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி விசுவலைஸ் பண்ண முடியுமானா நிச்சயமாக முடியும். அதில் ஃபஸ்ட் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேட்ரிசஸ், டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஈக்குவலிட்டி, அடிஷன், செப்பரேஷன், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வீடியோவில் ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேரை இன்டெகிரேட் பண்ணேன். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் அது எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதோடைய அடிஷன், செப்பரேஷன்ஸ், கலர் மல்டிப்ளிகேஷன்லாம் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ப்ரௌசரில் நான் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா ஜியோஜிப்ரா கிளாசிக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஜியோஜிப்ரா கிளாசிக்னு வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜியோஜிப்ரா கிளாசிக் 6 வந்து நம்முடைய கம்ப்யூட்டரில் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் போனீங்கன்னா இன்புட் பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் கீபோர்ட் இருக்கும். இப்போ மேட்ரிக்ஸ் எப்படி இன்புட்டாக கொடுக்குறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் கிளிக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஒரு ஓப்பன் பேரந்தீஸ் அண்ட் க்ளோஸ் பேரந்தீஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் க்ளோஸ் பேரந்தீஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். திரும்ப நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 1,2 அப்படின்னு சொல்லி டைப் பண்ண போகிறேன். 1,2. அடுத்தது இந்த பேரந்தீஸ் விட்டு வெளியில் வரணும்னா இந்த கீயை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு திரும்ப ஒரு கமா கொடுத்துட்டு திரும்ப ஏபிசி எஃப்ஆஃப்எக்ஸ் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா என்னோடய பேரந்தீஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள ஒரு வேல்யூஸ் 2,4 அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். பாருங்கள் M1 அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் இன்புட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை நான் அழிச்சிட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 கொடுக்குறேன். அதே போல் 2 அழிச்சிட்டு நான் ஒரு 4 கொடுக்குறேன். இந்த 2 அழிச்சிட்டு ஒரு 8 கொடுக்குறேன். இந்த 4 அழிச்சிட்டு ஒரு -5 கொடுத்து ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். பாருங்கள் 2 மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. M1 அண்ட் M2ன்னு இருக்குது. இப்போ இந்த கிராஃபிக்ஸ் வியூ இது நமக்கு தெரியும். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் வியூவில் இருக்கக்கூடிய இந்த கிரிட் ஆக்சிஸ்லாம் நமக்கு வேண்டாம். ஸோ ரைட் கிளிக் அந்த கிராஃபிக்ஸ் வியூ, ஷோ ஆக்சிஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஆக்சிஸ் வந்து ஹைட் ஆகிரும். திரும்ப ரைட் கிளிக் பண்ணி ஷோ கிரிடுன்னு கொடுங்க, கிரிடும் போயிடும். சரி, இப்போ இந்த M1 M2ன்னு இருக்குது. நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா நேம் சேஞ்ச் பண்ணணும். எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு M2 மேலே இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனால் நேம் M2ன்னு இருக்கும். நான் அழிச்சிட்டு என்ன பண்ணுறேன்னா கேபிட்டல் பின்னு கொடுத்து நான் ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். பின்னு மாறிடுச்சு. ஓகே, இதோட செட்டிங்ஸில் போயிட்டு அதே போல் என்ன பண்ணுறேன்னா கேபிட்டல் ஏன்னு கொடுத்து நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ ஏபின்னு எனக்கு 2 மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. இந்த மேட்ரிக்ஸை தொட்டு இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் மூவ் பண்ணி இந்த கிராஃபிக்ஸ் வியூவில் வைங்க. அதே போல் பியை கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் மூவ் பண்ணி இந்த கிராஃபிக்ஸ் வியூவில் வைங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டராக வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணி என்ன பண்ணலான்னா இந்த டேகிள் பார்னு சொல்லுவாங்க, இதை கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள் இதோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், போல்டு பண்ணிக்கலாம். அண்டு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீடியம் அண்டு லார்ஜ்னு வச்சுக்கலாம். ஸோ இது மேட்ரிக்ஸ் ஏ. அதே போல் பிஏ கிளிக் பண்ணிவிட்டு லார்ஜ் வச்சுக்கலாம். இதோடைய கலரையும் நான் வந்து போல்டு பண்ணிவிட்டு நான் என்ன பிடிச்ச ஒரு கலரை நான் வச்சாச்சு. இப்போ இது மேட்ரிசஸ் அப்படிங்கிற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு டைட்டில் கொடுக்கலாம். ஸோ ஏபிசி டெக்ஸ்ட் போயிட்டு என்ன கொடுக்கலான்னா பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ஹைஃபன் போட்டு மேட்ரிக்ஸ் ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ மூட்டூவில் கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிவிட்டு போல்டு பண்ணிக்கலாம். அதே போல் லார்ஜ் பண்ணிக்கலாம். கலர் வேணாலும் நமக்கு பிடிச்ச ஒரு கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஏபின்னு 2 மேட்ரிக்ஸை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடிஷன் ஆஃப் 2 மேட்ரிக்ஸ், செப்பரேஷன் ஆஃப் 2 மேட்ரிக்ஸ், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இதெல்லாமே நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த இன்புட்டில் போயிட்டு இந்த மேட்ரிக்ஸோட பேர் ஏ, இந்த மேட்ரிக்ஸோட பேர் வந்து பின்னு இருக்குது. அப்போது கேப்ஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய கீபோர்டில் கேப்ஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்மளுடைய கீபோர்டில் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி என்ட்ரு கொடுங்க. பாருங்கள் ஏ ப்ளஸ் பி அடிஷன் ஆஃப் 2 மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. அதே போல் ஏ மைனஸ் பின்னு கொடுங்க, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. அடுத்தது ஏ ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பி கொடுங்க, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 மேட்ரிக்ஸ் வந்து கிடச்சிருச்சு. அடிஷன் கிடச்சிருச்சு, செப்பரேஷன், மல்டிப்ளிகேஷன். இப்போ என்ன பண்ணலாம்னா இது அதே போல் என்ன பண்ணலான்னா செட்டிங்ஸில் போயிட்டு இதை ரீநேம் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், அடிஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம். அடிஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கலாம், என்ட்ரு கொடுத்துக்கலாம். அதே போல் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே திரும்ப நம்ம இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி எனபிள்டாக இருக்கும். அதில் போயிட்டு சப்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அடுத்தது இதை கிளிக் பண்ணுங்கள், அது M3ன்னு இருக்குது. அடுத்து என்ன பண்ணுங்கன்னா மல்டிப்ளிகேஷன்
டைப் பண்ணி ஓகே கொடுங்க. கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் வழக்கம் போல். ஸோ இதை கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் மூவ் பண்ணி இங்கே வைக்கணும். ஸோ அடிஷன் கிடச்சிருச்சு. அதே போல் கிளிக் பண்ணி ட்ராக் மூவ் பண்ணுங்கள். சப்ட்ராக்ஷன் கிடச்சிருச்சு. கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். மல்டிப்ளிகேஷனும் நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. வழக்கம் போல் இதை நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா இதோடைய லார்ஜ் பண்ணிக்கலாம், போல்டு பண்ணிக்கலாம். இந்த ரிசல்ட்ஸை ஒரு டிஃப்ரெண்ட் கலருக்கு நம்ம மாற்றிக்கலாம். அடிஷன், சப்ட்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். சரி, இப்போ அடுத்து எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் வந்து நான் பண்ணணும். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு ஸ்கேலார் வேல்யூ வேணும். அதுக்காக இந்த ஸ்லைடர் டூலை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்லைடர் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணுறேன். ஸ்லைடர் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு நம்பர் ஸ்லைடரை எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இன்க்ரிமெண்ட் வந்து 1ன்னு மட்டும் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்தாச்சு. இப்போ மோட்டோவில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸை இந்த ஸ்கேலாரோட கனெக்ட் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா என்னோடய இன்புட் பாரில் போயிட்டு இந்த ஸ்மால் ஏ ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த கேபிட்டல் ஏன்னு கொடுக்குறேன். அதாவது மேட்ரிக்ஸ் என்ட்ரு கொடுங்க. பாருங்கள் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. அதே போல் இது மேலே ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போயிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் டைப் பண்ணி ஓகே கொடுங்க. ஏன் இங்கே எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேஸ் வந்து நம்ம இங்கே கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாமா இங்கே ஸ்கேலார்னு மட்டும் நான் போட்டுட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போது இந்த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பண்ண மேட்ரிக்ஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நான் இங்கே வைக்கிறேன். அங்கே வந்துருச்சு. ஓகே, இப்போது இதை போல்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் லார்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ ஏங்கிற வேல்யூயை சேஞ்ச் பண்ண பாருங்கள். -5 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மேட்ரிக்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ -5 மல்டிப்ளை பண்ணும்போது -5, -10, -10, -20. இப்போ பாருங்கள் -2, -4 இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்போது இந்த ஏபியோடைய வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமானா முடியும். ஜஸ்ட் நீங்கள் இந்த மேட்ரிக்ஸ் மேலே கிளிக் பண்ணால் போதும். இங்கே +1 இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா -ன்னு போடலாம். போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதோடைய அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஸ்கேலார் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிரும். அதே போல் பிங்கிற மேட்ரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே -5க்கு பதில் என்ன கொடுக்கலான்னா ஒரு 6ன்னு கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்கலாம். ஸோ இப்போ இன்ட்ராக்டிவாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் க்ரியேஷன்ஸை நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸை லேபில் பண்ண சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த ஸ்லைடர் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அனிமேஷன் ஆன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஸ்கேலார் வேல்யூக்கு தகுந்த மாதிரி அந்த ஏ மேட்ரிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். இதே போல் நீங்கள் பி மேட்ரிக்ஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்முடைய பாலிடெக்னிக் மேத்தமெட்டிக்ஸில் சிலபஸில் இருக்கக்கூடிய பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் 1 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம க்ரியேட் பண்ணி ஒரு இன்ட்ராக்டிவ் கண்டென்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணலாம். அதே நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸும் மேட்ரிக்ஸோடைய அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஸ்கேலார் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் மூலியமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதே போல் அடுத்த வீடியோவில் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ், ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.